ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டே 31க்கான ஸ்டோரி என்னென்னா, மனுஷங்களான நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு நோக்கமும் ஒரு குறிக்கோளும் வச்சுருக்கோம்ல. அதே மாதிரி குயானா தீவுக்கு ஒரு லத்தபேக்குங்கிற கடல் ஆமை ஆண்டுதோறும் வர்றதை விஞ்ஞானிகள்லாம் கவனிச்சிருக்காங்க. இந்த ஆமைக்கு விஞ்ஞானிகள் மாரியானு பெயர் வச்சாங்க. இந்த ஆமையோட ஸ்பெஷல் என்னென்னா, அதோட பிறப்பிடமான இடத்துக்கே திரும்பி போய் அது முட்டையிடும் தன்மையை கொண்டதாகவும் இருந்திருக்கு. 2015ஆம் ஆண்டு மாரியாங்கிற இந்த ஆமையை சேட்டிலைட் ஜிபிஎஸ் ட்ராக்கர் மூலமாக கவனிச்சிருக்காங்க. அப்போது அவங்க கண்டுபிடிச்ச அதிசயம் என்னென்னா, மாரியாங்கிற இந்த ஆமை 900 மைல், அதாவது 14,500 கிலோமீட்டர் கடல் பயணத்தை மேற்கொள்ளுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜியோமேட்டிக் சென்சிங்கிற தொலைநோக்கு உணர்வாற்றல் இது போன்ற விஞ்ஞான திறன்களை மீண்டும் ஆராய்ச்சி செய்ய விஞ்ஞானிகளை நிறைய தூண்டியிருக்கு. இது நம்மளை போலவே ஒரு நோக்கம், பயணம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்திருக்கு. இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்க்கு மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.